ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லோரும் எப்படி இருக்கேள்? சௌக்கியமாக? இன்றைக்கி நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி சாதம் தான் வந்து பார்க்க போகிறோம். தேவையானதெல்லாம் அப்படியே எடுத்து வச்சுருக்கேன், அப்படியே ஒன்று வந்து காட்டிடுறேன். வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் தேங்காய் பூண்டு உரித்து எடுத்து வச்சுருக்கேன், வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சமாக கொத்தமல்லி வந்து எடுத்து வச்சுருக்கேன். சீரக சம்பாரிச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்ளருக்கு எடுத்து நல்லா களைஞ்சி ஊற வச்சு வச்சுருக்கேன். கொஞ்சமாக இதெல்லாம் ரெடியாக ஆற வரைக்கும் அது கொஞ்சம் நேரம் வந்து ஊறட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி ஒரே ஒரு பீஸு, ஒரு பச்சை மிளகா, ஒரு 10 பல் பூண்டு உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா பட்டை, லவங்கம், சோம்பு எல்லாமே வந்து அரைச்சிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி நல்லா ஒரு கைப்பிடி அளவு வந்து எடுத்துருக்கேன். இது கொத்தமல்லி சாதங்கிறனால கொஞ்சம் நிறையவே வந்து வேணும். இதில் ஒரு 2 வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா அரைச்சிக்கிறதுக்கு எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். ஒன்று வந்து நீளமாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், வதக்கிக்க போகிறோம். இப்போ இதில் வந்து இந்த வெங்காயம், பட்டை, லவங்கம், சோம்பு எல்லாமே போட்டுட்டு அதோட கூட ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி, இது வந்து தாளிக்கிறதுக்கு இதெல்லாமே வந்து இந்த பட்டை, லவங்கம், சோம்பு இதெல்லாமே வந்து அரைச்சிக்கிறதுக்கு இந்த பூண்டு பல் ஒரு 10 பல்லுக்கு வந்து உரித்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அரை மூடி தேங்காய் வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் போடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இன்னும் நம்ம நல்லாவே இருக்கும். தேங்காயும் போட்டு நம்ம வந்து அரைச்சிக்க போகிறோம். இப்போ இந்த அரை மூடி தேங்காயும் போட்டுட்டு இதை வந்து இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறோம். அரைச்சிட்டு அப்படியே ஒன்று தாளிக்க போகிறோம். எப்படி தாளிக்க போகிறோம் அப்படியே இருந்தது காட்டுறேன். ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து அரைச்சி எடுத்துன்னு வந்துடுவோம். இப்போ இது எல்லாமே வந்து போட்டாச்சு. இந்த கொத்தமல்லியும் வந்து இதில் வந்து போட்டுட்டு நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துச்சுப்போம். இதில் கூட உங்களுக்கு புதினா வேணாலும் வந்து புதினாவும் வந்து போட்டுக்கலாம். நான் கொத்தமல்லி சாதம் அப்படிங்கிறனால கொத்தமல்லி மட்டும் வந்து போட்டுருக்கேன். உங்களுக்கு புதினாவும் போட்டு அரைச்சா பிடிக்கும் அப்படின்னா புதினாவும் வந்து ஒரு கைப்பிடி வந்து போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாமே போட்டுட்டு இந்த மிக்ஸி ஜாரில் வந்து நான் போட்டு நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ இதில் வந்து வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, சோம்பு, பட்டை, லவங்கம் எல்லாமே போட்டு நான் வந்து நைஸாக வந்து அரைச்சிட்டுருக்கேன். இப்போ இது நல்லா அரைச்சாச்சு. இந்த பக்கம் வந்து தாளிச்சிக்க போகிறோம். அதுக்கு வந்து நான் வந்து நெய் 2 ஸ்பூன் வந்து விட்டுருக்கேன். உங்களுக்கு நீங்கள் எண்ணெய் வேணாலும் எண்ணெய் வந்து விட்டுக்கலாம். நெய்யோடு கூட நான் பட்டை, லவங்கம், ஏலக்காய் அதெல்லாம் வந்து போட்டுக்கிறேன். சோம்பு எல்லாமே போட்டுட்டு இது பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் போட்டு இதை வந்து நான் வதக்கிக்கிறேன். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நான் நீளமாக வந்து கட் பண்ணியிருக்கேன். நல்லா வதங்கும் போது அது ஒன்று தனித்தனியாக மெல்லிஸாக அப்படியே ஆகிடும். அதனால் நான் நீளமாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன். உங்களுக்கு பொடியாக வேணாலும் நீங்கள் பொடியாகவும் வந்து கட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து தக்காளி வந்து தேவையில்லை, வெங்காயம் மட்டும் போதும். ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு வந்து ஒரு நேரம் வந்து இதுவும் வந்து கொடுத்து விடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து வெங்காயமெல்லாம் நல்லா போட்டாச்சு. இது காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பொடி தான் வந்து வெத்தலை மிளகா அப்படியே வந்து எடுத்திருக்கேன். ஏற்கனவே ஒரு பச்சை மிளகாவும் வந்து எடுத்துருக்கோம். இப்போ இதை நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம அரைச்ச விழுதியும் போட்டுட்டு வந்து வதக்கிக்கிறோம். இது வந்து எல்லாமே பச்சையாக வந்து அரைச்சிக்கிறதுனால கொஞ்சம் அது அந்த பச்சை வாசனை போகிறதுக்குனே ஒன்று வந்து கொஞ்சம் வதங்கணும் அது. இப்போ இது எல்லாமே போட்டுட்டு இதை கொஞ்சம் வந்து வதக்கிக்கிறேன் நான். இப்போ இதுக்கு தேவையான பொடியெல்லாம் வந்து நம்ம அப்படியே ஒன்றா வந்து சேர்த்துப்போம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உப்பு, கொஞ்சமாக பெருங்காயம், மஞ்சப்பொடி வந்து 1 ஸ்பூனு, அடுத்து மஞ்சப்பொடி வந்து போட்டுக்கிறேன். காரத்துக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் பெருங்காயம், காரத்துக்கு வந்து வெத்தலை மிளகா அப்படியே கொஞ்சம் வந்து போட்டுக்கிறேன். ஏற்கனவே பச்சை மிளகாவும் அரைச்சிருக்கிறதுனால உங்களுக்கு வெத்தலை மிளகா வேணாலும் அதில் கூட சேர்த்து போட்டு அரைச்சிக்கலாம். நான் வந்து பொடியாகவே வந்து போட்டுருக்கேன். எல்லாமே போட்டுட்டு பச்சை வாசனை பார்த்துக்கிட்டே நல்லா வந்து வதக்கிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணியை விட்டுட்டு அதுக்கப்புறமா அரிசியை வந்து போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கலரும் மாறி பச்சை வாசனை பார்த்துக்கிட்டே நல்லா வந்து வந்து கொதிச்சு கொடுத்து இப்போ நம்ம களைஞ்சி எடுத்து வச்சுருக்க அந்த அரிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.5 டம்ளர் தண்ணி வந்து நான் வந்து விட்டுக்கிறேன். 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் வந்து விட்டுக்கிறேன். இன்னும் நல்லா உங்களுக்கு குறைவாக வேணும்னா நீங்கள் 2 டம்ளராக வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு குக்கர் விசிலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து வந்து வச்சுக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா 1க்கு 1.5 நல்லா பெரிய டம்ளராக வந்து 1 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி 1.5 டம்ளர் வந்து தண்ணி வந்து விட்டுக்கிறேன். தண்ணியை விட்டுட்டு நல்லா ஒன்று கலரி இதுக்கு தேவையான உப்பு வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தான் வந்து உப்பு வந்து போட்டிருக்கேன். இப்போ சாதத்துக்கும் சேர்ந்தாப்பில் கொஞ்சம் உப்பும் வந்து போட்டுக்கிறேன். இப்போ வந்து ஏன்னா அது கொதிச்சதுக்கப்புறமா இந்த அரிசியை வந்து நம்ம போட்டுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா சீரக சம்பா வந்து அரிசியை வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் பாஸ்மதி அரிசியில் சாதாரண அரிசி கூட வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது இருக்கோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். என்கிட்ட சீரக சம்பா இருந்ததுனால நான் அதை வந்து சேர்த்துருக்கேன். இல்லை பாஸ்மதி இருக்குனால அதை கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா இப்போ வந்து அரிசியை வந்து போட்டுட்டு இப்போ இதை வந்து நான் மூடிட்டு ஒரு 2 விசில் வந்து வச்சுக்கிறேன் நான். இது 2 விசில் வந்தாச்சு. இப்போ நான் அதை வந்து ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இது ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து பார்ப்போம். இப்போ பாருங்கள், நம்மளோட ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறமா நான் திறந்து வந்து காட்டுறேன். நம்மளோட கொத்தமல்லி சாதம் வந்து ரொம்ப சூப்பராக வந்து ரெடியாக இருக்குது. பலபலன்னு ரொம்பவே நல்லாவே வந்து இருக்குது. உங்களுக்கு இன்னும் வந்து குழைவாக வேணும் அப்படின்னா நீங்கள் 2 டம்ளர் தண்ணி வந்து எடுத்து வச்சுக்கோங்க. எனக்கு 1.5 டம்ளர் போதும். நான் 1.5 டம்ளர் வந்து விட்டுருக்கேன்.
பாருங்கள் நம்மளோட எல்லாமே சேர்த்து எல்லாமே ஒன்று கலந்து விடணும். அரைச்ச விழுது சாதம் எல்லாமே அரிசி எல்லாமே வந்து தனித்தனியாக இருக்கும் இல்லையா, அப்போ எல்லாமே ஒன்று சேர்த்து ஒன்று கிளறி விட்டால் உங்களோட கொத்தமல்லி சாதம் வந்து சூப்பராக வந்து ரெடியாக எடுத்து ஒரு நேரம் ஆஃபீஸ்க்கும் கொடுத்து விடலாம். நம்ம எங்கேயா வெளியில் போனாலும் வந்து கொண்டு போகலாம். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு லைக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம அடுத்து வேறு ஒரு ரெசிபியில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.